இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தின் 15வது வசனம். லூக் சாப்டர் 24 verse 15. இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். உடன் வரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய சில வார்த்தைகளை சுருக்கமாக உங்களோடு இந்த காலை வேளையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பல நிலைமையிலே அவரை சார்ந்த மக்களுடைய வாழ்வினிலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருந்தது. நேற்று அதிகாலையிலே நாம் சிந்தித்தோம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி ஒரு வெற்றியின் கொண்டாட்டமாக அமைந்திருந்தது என்று. அதன் தொடர்ச்சியாக இங்கே லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தின் 13 முதல் அந்த அதிகாரத்தின் தொடர்ச்சியாக நாம் படிக்கின்ற போது, அந்த நாள் மாலையிலே ஆண்டவர் இயேசு பிரயாணப்பட்டு, அதாவது எருசலேமிலிருந்து எம்மாவூர் நோக்கி எ டவுன்வர்ட் ஜேர்னி என்பதை மேற்கொண்ட மக்களோடு இணைந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு பயணித்த ஒரு அனுபவத்தை அது இந்த திருமறை பகுதியானது குறிப்பிடுகின்றது. இன்றும் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரோடும் கூட பயணிக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தருகின்றது. இந்த உலகினில் ஆண்டவர் மனுமக்களை ஏற்படுத்தியதின் நோக்கம் என்ன என்று சொல்லுகின்ற போதே, ஆதியாகமத்திலே நாம் படிக்கின்ற போது, ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏற்படுத்தி வைத்து பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு அவர் உலாவுகின்றவராக அல்லது அவர்களோடு நடக்கின்றவராக, அவர்களோடு அவர் பேசுகின்றவராக செயல்பட்டார். இன் ஃபெலோஷிப் வித் ஹியூமனிட்டி என்பதுவே ஆண்டவர் மனுமக்களை இந்த உலகிலே ஏற்படுத்தி வைத்ததின் நோக்கம் என்று சொல்லுவதை ஆதியாகமம் அல்லது ஆண்டவருடைய படைப்பு துவக்கத்திலேயே ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றார் அல்லது கற்பிக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். அவனமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பல நிலைமைகளிலே தான் உயிரோடு இருக்கிறார் என்பதை இறைமக்களுக்கு அவருடைய திறந்த கல்லறையின் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்ததின் தொடர்ச்சியாக, தேவ தூதர்களை கொண்டு அதற்கு சான்று பகர்ந்ததின் தொடர்ச்சியாக, அவர் முதலாவது மக்களோடு தன்னை வெளிப்படுத்துகின்ற அனுபவம் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே இங்கே லூக்கா எழுதிய நற்செய்தி நூலின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது, அது ஆண்டவர் இந்த எம்மாவூர் சீடர்களோடு நடந்து செல்லுகின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவதை திருமறை நமக்கு கற்பிக்கின்றதை காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு இன்றும் உயிர்த்தெழுந்தவராக நம் ஒவ்வொருவரோடும் பயணிப்பதை அவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்வினில் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்கின்றோம். ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நாம் கடந்து செல்லுகின்ற போது, ஒன்லி காட் சேவ்ட் மீ ஃப்ரம் திஸ் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்றோம். மற்ற நேரங்களில் நாம் அதை உணராததை போல அல்லது அதை குறித்த ஒரு எண்ணமற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாம் எல்லா நிலைமைகளிலும் நாம் உணர்ந்தாலும் உணரத்தக்க இயலாத நிலைமைகளில் இருந்தாலும் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையை திருமறை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றது. இங்கே லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தின் 15வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற போது, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவர் நம்மோடு வருகின்ற போது அவர் நம்முடைய வாழ்வினில் செய்கின்ற காரியம் என்ன என்று சொல்லுகின்ற போது, முதலாவதாக அவர் நம்முடைய துக்கத்தை அகற்றுகின்றவராக இருக்கின்றார். 17வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார் என்று நாம் காண்கின்றோம். ஆக இந்த எருசலேமில் இருந்து எம்மாவூர் நோக்கி செல்லுகின்ற இந்த சீடர்களோடு இணைந்து சக பிரயாணியைப் போல பயணித்து செல்லுகின்ற ஆண்டவரை
அவர்கள் அடையாளம் காணாதவர்களாக அல்லது அறிந்து கொள்ள இயலாத நிலைமையில் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களோடு ஆண்டவர் இணைந்து செல்லுகின்ற போது அவர்களுடைய உரையாடலையும் அவருடைய முகத்தையும் ஆண்டவர் பார்க்கின்றார். பார்த்தபோது ஆண்டவர் உணர்கின்றார், நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகின்ற காரியங்கள் என்ன என்று கேட்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய முகத்தையும் உள்ளும் புறமும் அறிகின்றவராக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு நடக்கின்ற போது அவர் நம்மை முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் என்பதையும் திருமறை நமக்கு கற்பிக்கின்றது. ஆக இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு இணைந்து செல்லுகின்ற ஒரு சூழலிலே அவர்கள் கேட்கின்ற கேள்வி, இந்த நாட்களிலே எருசலேமிலே நிகழ்ந்து இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளையெல்லாம் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்நியரா இந்த நகரத்திலே இருக்கின்ற நீர் என்று சொல்லுவதை போல கேட்கின்ற ஒரு கேள்வியை நாம் காண்கின்றோம். 18வது வசனத்திலே, அவர்களில் ஒருவனாகிய கிலேயப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களிலே எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றான். ஆர் யூ நியூ டு திஸ் சிட்டி என்று சொல்லுகின்ற நிலைமையிலே, அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணமும் அதை தொடர்ந்து நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது, அல்லது எல்லா மக்களும் அதை அறிந்திருக்கக்கூடிய அளவிலே நிகழ்ந்தேறிய ஒரு நிகழ்வாக அது இருக்கின்றது என்பதை கூறிவிட்டு அதன் மூலமாக அவர்கள் அடைந்த ஒரு துக்கம் என்று சொல்லுவதை நாம் காண்கின்றோம். ஏன் இவர்களுடைய வாழ்வினிலே இத்தகைய ஒரு துக்கம் ஆண்டவரால் அவர்களுடைய முகத்திலும் அவருடைய உள்ளத்திலும் அவருடைய உரையாடலிலும் உணர்வதற்கு ஏதுவானதாக இருந்திருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது 20வது வசனமும் 21வது வசனமும், நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது என்று கூறுகின்றார்கள். எங்களுக்கென்று ஒரு எதிர்நோக்கு இருந்தது, ஆனால் அந்த எதிர்நோக்குகள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போனது. ஆண்டவர் இயேசு கொடூரமாக சிலுவையிலே அறையப்பட்டு மாண்டு போனார் என்று சொல்லுகின்ற ஒரு துக்கம் அவர்களுக்குள்ளதாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். அப்படி என்று சொன்னால் அவருடைய வாழ்வினிலே அவர்கள் எதிர்நோக்கி இருந்த நம்பிக்கைகள் அவர்களுடைய வாழ்வினை விட்டு அற்று போயிற்று என்று குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம். இன்றும் இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலே நாம் வந்திருக்கின்ற போது நமது வாழ்வினிலும் ஒவ்வொருவருக்கும் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே we may have our own dreams, we may have our own thinking, we may have our own plans. இன்னென்ன காரியங்களை இன்னென்ன விதமாக நான் செய்ய வேண்டும் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் அவைகளிலே ஏற்படுகின்ற எதிர்பாராத மாற்றங்கள், சூழ்நிலைகளிலே உண்டாகுகின்ற குழப்பமான காரியங்கள், இவைகளெல்லாம் நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை நம்முடைய வாழ்வினிலே உண்டாக்குகின்ற போது what to do next என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை நம்மிலே உண்டாகுகின்ற போது அது பல நிலைமைகளிலே துக்கத்தை நமது வாழ்விற்கு கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. பிரியமானவர்களினுடைய இழப்பாக இருக்கலாம், அல்லது எதிர்பாராத நிலைமைகளிலே உண்டாகுகின்ற பல்வேறு விதமான வாழ்வின் செயல்பாடுகளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் ஒரு விதமான துக்கத்தை நம்முடைய வாழ்வினிலே ஏற்படுத்துகின்ற போது அந்த துக்கமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றவராக இருக்கின்றார். அதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கூறுகின்றார். ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு பயணிக்கின்ற போது அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கின்றார். இன்னும் யாபேஸ் தன்னுடைய வாழ்வினை குறித்து ஜெபிக்கின்ற போது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் அவனுடைய துக்கம் அவனை மேற்கொள்ளாதபடி அது அவன் மீது ஜெயம் கொள்ளாதபடி ஆண்டவர் அவனை விலக்கி பாதுகாத்து அவன் வேண்டிக் கொண்டபடியே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவதும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற நல் நம்பிக்கையாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு பயணிக்கின்ற போது அல்லது அவர் நம்மோடு கூட வருகின்ற போது அவர் நம்முடைய வாழ்வினிலே செய்கின்றது என்ன என்று சொல்லுகின்ற போது அவர் நம்முடைய இருதயங்களை நமக்குள்ளதாக கொழுந்து விட்டு எரிய செய்கின்றவராக இருக்கின்றார். 32வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, வழியிலே
அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு என்று நாம் காண்கின்றோம். அப்படி என்று சொன்னால் உள்ளம் சோர்ந்து போனதாக, உள்ளம் சோர்ந்து துக்கம் நிறைந்ததாக மாறுகின்ற போது மனம் அல்லது முகம் துவண்டு விடுகின்றது, முகம் வாடுகின்றது, துக்கத்தை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்லுகின்ற போது ஒரு சியர்ஃபுல் ஹார்ட், நம்முடைய உள்ளமானது மனமகிழ்வு உடையதாக இருக்க செய்கின்றதை ஆண்டவர் அவருடைய உடனிருப்பின் வாயிலாக அல்லது அவர் நம்மோடு கூட பிரயாணிக்கின்ற போது ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அதைத்தான் 32வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு பிரயாணிக்கக்கூடிய இந்த பிரயாணத்திலே அவருடைய உள்ளத்தை ஒரு குதூகலம் அடைய செய்கின்றார், துக்கத்திலே துவண்டு விடாதபடிக்கு. அதை எவனமாக செய்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அவருடைய வேத வசனங்களை கொண்டு ஆண்டவர் அவருடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கின்றவராக இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் ஒரு லைட் அவங்களுடைய உள்ளத்திற்குள்ளதாக ஒரு நம்பிக்கை, ஒரு சுடரொளி என்று சொல்லுவது ஏற்றப்படுவதற்கு இணையானதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக அதை நாம் மேலும் படிக்கின்ற போது 24வது வசனத்திலிருந்து இல்லது 25வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களிலெல்லாம் தம்மை குறித்து சொல்லி இருக்கிறவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு ஃப்ரம் ஜெனிசிஸ் டு த என்டையர் ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையில் எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடுத்த காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகளெல்லாம் குறித்து ஒரு உரையாடல் நிலைமையிலே அவர்களோடு பேசிக்கொண்டே வருகின்றார். இன்னைக்கு ஒரு நெடுதூர பிரயாணம் நாம் மேற்கொள்ளுகின்ற போது பல காரியங்களை நாம் பேசுகின்ற நபர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கே சீடர்களோடு பிரயாணிக்கின்ற போது வேதத்திற்கு அடுத்த காரியங்களை, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அடுத்த காரியங்களை எடுத்து கூறுகின்ற போது அவர்களுடைய துக்கம் என்பதை அவர்கள் மறந்து ஆண்டவருக்குள்ளதாக அவருடைய இருதயம் என்று சொல்லுவது அனல் கொள்ளுகின்ற ஒன்றாக அல்லது கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு நிலைமைக்கு வழிநடத்தப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மங்கி எரிகின்ற திரியினை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர். அவர்களுடைய துக்கம் அவர்களை மேற்கொள்ளாதபடி அந்த துக்கத்தை மேற்கொள்வதற்கான ஆண்டவருடைய உயிரோட்டமுள்ள வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் அவர்களை சுடரொளிகளாக பிரகாசிக்க செய்கின்ற அனுபவத்தை இங்கே அவருடைய வார்த்தையின் மூலம் எடுத்து கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இன்றும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகின்றவராக, நம்முடைய துக்கங்களை நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். கொலோசையர் 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒரு ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அவைகளெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கொலோசே திருச்சபைக்கு எழுதுகின்ற இறை வார்த்தைகளையும் நாம் அங்கே காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவோடு நடக்கின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது அது நம்முடைய உள்ளத்தினில் மகிழ்வினை கொண்டு வருகின்ற ஒன்றாக அல்லது நம்முடைய இருதயங்களை இறை வார்த்தைகளினால் கொழுந்துவிட்டு எரிய செய்கின்ற அனுபவத்திற்கு நேராக வழிநடத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மூன்றாவதாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவோடு நாம் பயணிக்கின்ற அனுபவம் என்று சொல்லுவது அது ஒரு ஆவிக்குரிய நல் ஐக்கியத்திற்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் லூக்கா 24வது அதிகாரத்தின் 29வது வசனத்தையும்
30வது வசனத்தையும் 31வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று நாம் காண்கின்றோம். ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவோடு இந்த இறைமக்கள் பயணிக்கின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது அவருடைய துக்கத்தை அது அகற்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய இருதயத்தை அது கொழுந்து விட்டு செல்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அது ஆண்டவரோடு ஐக்கியப்படுகின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராக கொண்டு செல்கின்றது. இங்கே இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது பஸ்கா பண்டிகையை, அதாவது பஸ்காவினுடைய அந்த புதிய உடன்படிக்கை என்று சொல்லுவதை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த பின்பு தன்னுடைய சீடர்களோடு அவர் முதலாக பந்தி அமர்கின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது இந்த எம்மாவூர் சீடர்களோடு ஆண்டவர் பந்தி அமர்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. ஆக ஒரு புதிய உடன்படிக்கையை இறைமக்களுடைய வாழ்வினிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் அவர்களோடு, அந்த புதிய உடன்படிக்கைக்கு அடுத்தவர்களோடு ஆண்டவர் நடக்கின்றவராக, அந்த உடன்படிக்கையின் பாதையிலே அவர்கள் நடக்கின்ற போது வருகின்ற துயரங்கள் துன்பங்களை மேற்கொள்ளுவதற்கு இறை வார்த்தைகளை கொண்டு அவருடைய இருதயங்களை கொழுந்துவிட்டு எரிய செய்கின்றவராக, இறை வார்த்தைகளினால் சந்தோஷம் அடைகின்ற நிலைமையிலே இருக்கின்ற போது அவர்களுக்கு வேண்டிய போஜனத்தை கொடுக்கின்ற ஒருவராக ஆண்டவர் இங்கே பந்தி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் அப்பத்தை பிடுகின்ற போது ஆண்டவரை அவர்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ளுகின்றார்கள். இதுவரையிலும் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டதாக இருந்தது. இங்கே ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது அவரோடு கூட அவர்கள் பந்தி அமர்வதற்கு இன் ஃபெல்லோஷிப் வித் தி ரிசன் லார்ட் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை அவருடைய வாழ்விலே கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமத்திலே நாம் படிக்கின்ற போது ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது போது அவர்களுடைய பாவத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அவருடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரை விட்டு ஓடி ஒளிகின்றவர்களாக இருந்தார்கள். இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இந்த எம்மாவூர் சீடர்கள் நடக்கின்ற அனுபவம் என்று சொல்லுவது அவர்களுடைய கண்களை திறக்கச் செய்கின்றது. அவரை விட்டு அவர்கள் ஓடி ஒளிய செய்யாமல் மாறாக அவரோடு பந்தி அமர்கின்ற அனுபவத்திற்கு நேராக, அவரோடு ஒரு ஃபெல்லோஷிப்புக்கு நேராக, அப்படி என்று சொன்னால் இழந்து போன ஒரு உறவு அல்லது இழந்து போன ஒரு ஐக்கியம், ஆதி பெற்றோருக்கு மறுக்கப்பட்ட அந்த ஐக்கியம் என்று சொல்லுவது இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக இறைமக்களுடைய வாழ்விற்கு மீட்டெடுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கொள்ளுகின்ற இந்த பிரயாணமானது அவருடைய ஐக்கியத்திலே பங்கு பெற செய்கின்றதாக இருக்கின்றது. ஆக ஒரு புதிய மாதத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்து ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது இந்த மாதத்தின் எல்லா நிலைமைகளிலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அரூப சுரூபியாக மனு உருவாக ஏற்று வந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சகல எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றவராக, காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட நிலைமையிலே செயல்படுகின்றவராக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையோடு ஆண்டவரோடு இணைந்து நாமும் பிரயாணிப்போம். நம்முடைய உள்ளத்தின் துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் அறிகின்றவராக, அவைகளை மாற்றுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை போதித்து நடத்துகின்றார். நம்முடைய இருதயங்களை கொழுந்துவிட்டு எரிய செய்கின்றார். அவருடைய பிரசன்னத்தை நமது வாழ்விற்கு தந்து அவரோடு கூட ஐக்கியப்பட செய்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.